நண்பர்களே இன்றைய டெக் நியூஸ்ல Realmeயோட 6i மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி Samsung Galaxyயோட M31s மொபைல் வந்து கூடிய லான்ச் பண்ண போறாங்க. OPPOட RENO 4 Pro இந்த மொபைலையும் இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது Realmeயோட 6i மொபைலை வந்து வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. சோ இதோட அறிவிப்பு Flipkartல வந்துருச்சு. ஜூலை 26 அப்படினு இருக்காங்க. சோ இதுல என்னலாம் இருக்கு அப்படி வந்து Android 10 இருக்கு. அவங்க சொந்த OS ஆன Realme யூசர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி இந்த OS வந்து உங்களுக்கு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி 48 மெகா பிக்சல் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4300 mAh பேட்டரி, Wi-Fi, Bluetooth வெர்ஷன் 5.0, USB Type C போர்ட், இன்னும் ஏராளமான வசதிகள், MediaTek Helio சிப்செட், இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இருக்கு. ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா Full HD டிஸ்ப்ளே. சோ இந்த மொபைல் என்ன விலையில கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு கீழ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ லான்ச்சிங் நடந்ததுக்கு அப்புறம் தெரியும் உண்மையான நிலவரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது OPPO தரப்புல இருந்து OPPO RENO 4 Pro மொபைலை வந்து வெற்றிகரமா ஜூலை 31ல இந்தியால அறிமுகப்படுத்த போறாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு Flipkartல பர்ச்சேஸ் பண்ணலாம். OPPO RENO 4 Pro மொபைல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட சேர்த்து OPPO வாட்சை லான்ச் பண்ண போறதாக ஒரு தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. OPPO RENO 4 Proல வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3D பார்டர்லெஸ் சென்சார் ஸ்கிரீனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் டிஸ்ப்ளே அறிமுகப்படுத்துறாங்க. ட்ரிபிள் ரியர் கேமரா பயன்படுத்துறாங்க. 4000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் Qualcomm Snapdragon chipset. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், Bluetooth, Wi-Fi, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கு. பட் இந்த மொபைலோட விலை மட்டும் இன்னும் அறிவிக்கல. அநேகமா இந்த ஜூலை எண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய வரும். இந்த OPPO RENO 4 Proவோட உண்மையான விலையும் அதோட நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அடுத்த நம்ம பார்க்க போறது Samsung தரப்புல இருந்து Samsung Galaxy M31s மொபைலை வந்து ஜூலை 30ல வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த மொபைலை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே சீரிஸ்ல வந்து Samsung Galaxy M31 மொபைலை வந்து பிப்ரவரி மாசம் 2020ல லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ அந்த M31க்கு அடுத்து S அப்படிங்கிற பேர்ல போட்டு Samsung Galaxy M31s மொபைலை வந்து இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து Amazon இந்தியால நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, 64 மெகா பிக்சல் கேமரா. இந்த போன்ல வந்து குவாட் ரியர் கேமரா வரப்போகுது. Android 10 வரப்போகுது. அவங்க சொந்த சிப்செட்டான Exynos சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இருக்கு. முந்தைய மாடல் அதாவது M31 மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 17500 ரூபாய் இருந்தது. அதே பிரைஸ்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து முந்தைய மாடல்ல வந்து 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த M31sல என்ன GB வருது, RAM என்ன ஸ்டோரேஜ் வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் தகவல் வந்து லீக் ஆகல. கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஜூலை 31ல. அடுத்து நம்ம பார்க்க போறது OnePlus தரப்புல இருந்து ஜூலை 21, 2020ல OnePlus Nord அப்படிங்கிற மொபைலை வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இத பத்தி நிறைய விஷயங்களை கடந்த காலத்துல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த மொபைல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜூலை 21, 2020ல. சோ இந்த மொபைல்ல ஹைலைட்டான விஷயங்கள் 3 விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். அதாவது கூகுளோட ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்த போறாங்க. OnePlusோட சொந்த ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கூகுள் ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போறாங்க. அதாவது நீங்க வீடியோ காலுக்கு வந்து கூகுளோட Duo பயன்படுத்தலாம் OnePlus Nodeல. அது மட்டும் இல்லாம SMSக்கு கூகுள் ப்ராடக்ட்டோட மெசேஜ் ஆப்பை வந்து பயன்படுத்தலாம். காலுக்கு வந்து கூகுள் ப்ராடக்ட்டோட ஃபோன் ஆப்பை வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி 3 முக்கியமான விஷயங்களை இந்த OnePlus Nodeல நீங்க எதிர்பார்க்கலாம். ஜூலை 21, 2020ல நீங்க எதிர்பார்க்க முடியும். வேற என்னெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, 4000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து டியூல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வசதிகள் இருக்கு. பிரைஸ் பத்தி இன்னும் தெரிவிக்கல. ஜூலை 21 கன்ஃபார்மா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ இந்த டெக் நியூஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.